மாமா, உங்க தங்கச்சி இருக்காங்களே சின்னத்தை. ஆமாமா. அவங்க கிட்ட நான் போன் பேசும்போதெல்லாம் வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க மாமா. கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வந்துடணும் மாமா. அம்மா சும்மா அப்படிதாம்மா கூப்பிடுவாங்க, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாதுமா. இல்ல மாமா, நிஜமாவே எங்க ஆசையா தான் கூப்பிடுறாங்க மாமா. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி போன் மட்டும் பண்ணிட்டு வா, நான் உனக்கு விருந்தே வைக்கிறேன்னு சொல்றாங்க மாமா. என்னம்மா ஒன்றும் அறியாத பொண்ணாவே இருக்க? நீ வேணா இப்போ ஃபோன் பண்ணி வரோன்னு மட்டும் சொல்லி பாரேன். நாங்கள் இப்போ வெளில போகிறோம் அப்படின்னு சும்மா சாக்கு போக்கு தான் சொல்லுவாங்க. அப்படியா மாமா? சொந்தக்காரங்களாம் அப்படிதாம்மா, வாங்க விருந்து வைக்கணும்னு சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் நம்பி போயிடக்கூடாதுமா. ஓ, என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு? இட்லியும் ரயில்வே சட்னியும் தான். நம்ம வீட்டுல பொதுவாகவே டிஃபன் ஐட்டத்துக்கு நிறைய நம்ம தேங்காய் சட்னி தான் செய்வோம். ஆனாலும் இந்த ரயில்வேஸ்ல இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த தேங்காய் சட்னி தருவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வீடியோல ரயில்வே சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இதுக்கு மிக்சி ஜார்ல 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் கிட்ட திருவிய தேங்காய், 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இதோட 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமா புளி, 4 கட்டு கொத்தமல்லி கிளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இது போல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரயில்வே சட்னி நல்ல தண்ணியா இருக்கும். ஸோ அதனால 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடைசியாக கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ரயில்வே தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட இட்லியோட இந்த ரயில்வே தண்ணி சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த சட்னியை செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி செஞ்சது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க.